ஒரு வேல்யூவை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பாப் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐடி டாட் பாப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த வேல்யூவை எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதாவது நம்ம கீஸை மட்டும் கொடுத்தா போதும், ஓகேவா? கீ அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே கீ அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே வேல்யூஸ், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பாஸ் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து பாஸ் அப்படிங்கிறது எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ மற்ற டேட்டா ஏன் வரல அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வராது, ஓகேவா? ஸோ பாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை டெலீட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று இருக்குது என்னன்னா, ஓகே இதை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்து சொல்கிறேன். ஓகே இப்போ இன்னொன்று இருக்குது என்னன்னா, ஐடி டாட் பாப் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறதுல கடைசியாக எந்த வேல்யூ இன்செர்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் டெலீட் பண்ணிடும், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அது டெலீட் ஆனதுக்கப்புறம் யூசர் அப்படிங்கிற